ராஜஸ்தானில் 400 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்பிலான பல திட்டங்களுக்கு இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த மத்திய அமைச்சர்கள். திரிபுராவில் 2026-27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டமாக ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடத்தப்படும் என்று மாவட்ட நீதிபதி தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்கள் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேள்வி. கேரளாவில் முன்கூட்டியே தொடங்கும் பருவமழை வரும் 26ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்ப அலை நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா, மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் ஆகியோர் இன்று ராஜஸ்தானில் 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான பல திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்தனர். இந்த திட்டங்கள் குறைக்கடத்திகள், ரயில்வே மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தொடர்பானவை. கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் பஜன்லால் சர்மா, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் ராஜஸ்தானில் பல முக்கிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது மாநிலத்தில் வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதாகவும் கூறினார். ராஜஸ்தானில் முதல் முறையாக 35 கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்று திரு சர்மா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 12 ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார். மின்னணு துறை 6 மடங்கு விரிவடைந்துள்ளதாகவும் அதன் மொத்த உற்பத்தி தற்போது 13 லட்சம் கோடி ரூபாய் எட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மின்னணு ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்து 4 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதையும் திரு வைஷ்ணவ் சுட்டிக்காட்டினார். தற்போது கைபேசிகள் இந்தியாவின் முன்னணி ஏற்றுமதி பொருளாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் நாட்டில் 12 குறைக்கடத்தி அலகுகள் நிறுவப்பட்டுள்ளதால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்கு திரிபுராவின் மாவட்ட நீதிபதியும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் விஷால் குமார் 2026-27 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டமாக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். அகர்தலாவில் உள்ள மாநில விருந்தினர் மாளிகையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டாக்டர் குமார், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். பாஜகவின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சருமான கிரண் ரிஜிஜு, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்கள் என கூறப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு, ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தனது வெளிநாட்டு பயணங்கள் குறித்த விவரங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும், எந்தவொரு வெளிநாட்டு விருந்தோம்பலும் 2010ஆம் ஆண்டின் வெளிநாட்டு பயணிகள் உரிமை மீறல் சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் கூறினார். சட்டத்தின் முன் அனைத்து இந்தியர்களும் சமம் என்றும் அதே தரநிலைகள் ராகுல் காந்திக்கும் பொருந்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் 4 நாட்கள் முன்பாகவோ பின்பாகவோ இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி தொடங்குவது வழக்கம். அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடா, அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறுவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை முதலில் பெறும் மாநிலம் கேரளா என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கன் மற்றும் கோவா, மத்திய பிரதேசம், மராத்வாடா, சௌராஷ்டிரா, கட்ச், உத்தரப்பிரதேசம், விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளில் இன்று இரவு வெப்பம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 2-3 நாட்களில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், வடகிழக்கு இந்தியா, கேரளா, மாஹே, தெற்கு உள் கர்நாடகா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆந்திர பிரதேசம், அசாம், மேகாலயா, பீகார், சத்தீஸ்கர், அருணாச்சல பிரதேசம், கங்கை, மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் எதிர்பார்க்கப்படுகிறது.